மன உருகி மட்டும் கூப்பிடுங்க. சரியாக்கா? அத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். என் பிள்ளை வந்து என் பொருளை காணும் தாயி, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குது. ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். யார் எடுத்தா? அவங்க ரத்த சொந்தத்தில் எடுத்தாங்களா, இல்லை வெளியாளுங்க எடுத்தாங்களா, இல்லை வந்து காணாமல் போச்சா, இல்லை தானாக அவங்கள அறியாமல் கீழே மேலே விழுந்துச்சா? ஆத்தா எதுவாக இருந்தாலும் என் தாய் சொல்லும். மனுஷ கையில் மாட்டிக்கிடுச்சா தாயி, இல்லை கீழே மேலே எது விழுந்து காணாமல் போயிடுச்சா? ஆத்தா ஈஸ்வரி தாய் வாய்ட்டு கூப்பிடு தாயி, மாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் இந்த பொருள் எப்படி காணாம போச்சு தாய். ஆத்தா ஈஸ்வரி அந்த மகளுக்கு சொல்லணும், எடுத்தவங்க யாருன்னு காமிச்சு கொடுத்தா. ஆத்தா ஈஸ்வரி தாய் உன்னை உத்தரவு கேட்டதே இந்த வாக்கை கூப்பிட்டுருக்கி வா. என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி தாய் நத்தத்து மாறி தாய் வா. ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர வா. ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளை இன்னைக்கு வந்து துன்பமா வந்து உட்காந்துட்டு நெஞ்சில பார்த்த வச்சுக்கிட்டு என் வலி வேதனையோட வந்து உட்காந்துருக்கு தாய். அந்த மகள் கண்ணீருக்கு நீ காணிக்க சொல்லணும். ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளை கண்ணீரை துடைக்க வரணும், எடுத்தவளை வந்து காட்டி கொடு. அந்த பொருள் தானாக போச்சா, இல்லை களவு போச்சா, இல்லை தானாக தெரியாமல் எங்கன்னா கீழே மேலே விழுந்துச்சா, இல்லை அவன் மனையில் எந்த இடத்துலையும் மாட்டிக்கிட்டு இருக்கா. ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். என் தாய் தச்சுருவா வரணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் யார் எடுத்தான்னு சொல்ல வாத்தா. எடுத்தறி ஒன்றால முடியாது இல்லை தாயி, எடுத்தாங்களா இல்லை காணாமல் போச்சா? ஆத்தா ஈஸ்வரி திரும்பி அந்த பொருள் இந்த மாதிரி கையில் கிடைக்குமா கிடைக்காத, எடுத்த வச்சுக்கிட்டாங்களா, அந்த பொருள் இருக்கா அழிச்சிட்டாங்களா? ஆத்தா ஈஸ்வரி தாய் வா. மன உருகி வா. என்னை பெத்தம்மா எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தறிஞ்சு என் பிள்ளைக்கு வரணும். உன் பொருள் உள்ளால் தேத்த அடுத்தாக சரியா? யாரு குருசே வழியில தெரியாதாயி, வெளியாளுக எடுக்கல சரியா? இருந்த பொருள் இருந்த பொருள் தே கண்ணால பார்த்த பொருள் சரியா? எடுத்துக்கிட்டு கையன் கத்தி பார்த்தேன். யார் நாங்கள் பார்க்கல நீ பார்க்கலையும் வேலையை முடிச்சிட்டாங்க சரியா? வந்து புருஷ வழியில வந்தவதே எடுத்துட்டு போனது அந்த பொருளை சரியா? திருப்பி கொடுப்போமா வேணாமான்னு பல தடவை யோசிச்சு பார்த்தாங்க. இனிமேல் வந்து நம்ம வச்சா யாரும் தெரிஞ்சு போயிரும்ட்டு அந்த பொருளை அவங்களே வச்சுக்கிட்டாங்க சரியா தாயி? வந்து கிடைக்குமா கிடைக்காத எனக்கு அவங்கள்ட்ட பொருளை கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க, பொருளை அழிச்சிட்டாங்க சரியா தாயி? பொருளை அழிச்சிட்டா, பொருள் இல்லை அவ வச்சிருக்கல, நான் கொடுக்குறேன். என்ன ஆத்தா ஈஸ்வரி அவங்க வந்து எந்த திசையில இருந்து வந்தவன்னு சொல்றீங்க கேட்டுக்க. கிழக்கு இருந்து வந்தவங்க சரியா? கிழக்கு திசையில இருந்து வந்தவங்கதே ரத்த சொந்தந்தே சரியா? எடுத்து அவங்க வச்சுட்டாங்க, யதார்த்தமா எடுத்தவங்கதே சரியா தாயி? திருப்பி கொடுப்போமா வேணாமான்னு கத்துறதை பார்த்து ஐயோ பிள்ளை இப்படி பயங்கராக கிறங்குறாங்க அப்படின்னு நினச்சவங்க, ஆனால் திரும்பி எப்படி வைக்கிறதுன்னு அவங்க யோசிச்சிட்டாங்க. யோசிச்சுட்டு அந்த பொருளை திருப்பி வைக்க வேணாம், நீ என்னத்தை வச்ச யோசிச்சு பார்த்துட்டு கண்டுபிடிச்சாலும் பிடிச்சி நம்ம நினச்சிருவாங்கட்டு அவங்க பயத்தில் கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த பொருளை கொண்டு போய் அழிச்சிட்டாங்க தாயி சரியா? எப்படி திருப்பி போனால் அந்த பொருள் எப்படி நம்ம வீட்டுக்கு போனால் அவள் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மதே வந்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம். சரி கொடுத்துருவோம்னு நினச்சவங்க தாயி. ஆனால் திருப்பி வந்து கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு அசிங்கமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுக்கிட்டாங்க சரியா தாயி? அவள் பொருளை மாதிரி அடுத்த வருஷம் என் கிளறிக்கு தெரிஞ்சுக்க அவ வீட்டில் பயங்கரமாக ஒன்று நடக்கும் தெரியாதாயி? அடுத்த வருஷம் கிளறி என்ன அடுத்த வருஷம் இன்னைக்கு நான் வந்து அருளில் வந்து என் கிளறியில இருந்து சொல்கிறேன் தாயி. என் பிள்ளை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அம்மா என் கஷ்டத்தை உனக்கு தெரியாதா, என் கஷ்டத்தை உனக்கு தெரியாதா, நான் படுற பாடு உனக்கு தெரியாதா, எனக்கு துள்ள துடிக்க ஒரு நாள் போட்டு என் பிள்ளைக்கு நான் அழகு பார்க்காத பொருள் எனக்கு எனக்கும் மனசுத்தாவா அவளுக்கும் மனசுத்தாவா, எனக்கு சொல்லலையே நான் மன வலி வேதனை தெரியாதாயி? மன வலி வேதனை வெளில சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு மன வலி வேதனை. ஆனால் யாராக இருந்தாலும் நீ போட்டு காட்டுன்னு சொல்லிட்டேன். நீ கும்பிட்ற தேவிட்ட சொன்னியா இல்லையா தாயி? சொல்லிக்கிட்டான் போட்டு காட்டு. எனக்கு வந்து பொருளே வளையினாலும் நீ இருக்கா இந்த பொருளை தொட்டவ யாருன்னு அவங்களுக்கு வந்து நீ அந்த கைக்கு நீ கூலியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. அடுத்த வருஷம் கிளறிக்கல சரியா? நான் வந்து என் கிளறியில் நான் இருக்கிறப்ப அந்த சம்பவம் நடக்கும், அன்னைக்கு தெரிஞ்சுக்க. அன்னைக்கு யார் தொட்டது நம்ம பொருளைன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்க தாயி. அன்னைக்கு உன் மனசு குளிரும். அத்தி இவங்கதேனா செஞ்சாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு நினைப்பேன் சரியா? இன்னைக்கு என் மனையில் வந்து என் பிள்ளை துன்பத்துலையும் துயரத்துலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு சரியா? இருக்கிற இடமேத்தே வந்து நமக்கு சொந்தமாக அந்நியமானு உட்காந்துருக்குற சரியா? இந்த மனையில் நம்ம ஆயுஸ்வரை இருந்துருவோமான்னு மன போராட்டத்தில் உட்காந்துருக்க. உண்மையா பையா தாயி? இன்னைக்கு மன போராட்டத்துலேயே அந்த மனையில் உட்காந்துருக்க, மன நிம்மதியில். என்னைக்கு இந்த குடும்பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தினோ அன்னையிலேருந்து மன நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு இருந்த சரியா? எந்த சந்தோஷமே இல்லை, ஏதோ கல்யாணம் பண்ணது 2 பிள்ளையத்தையும் பார்த்தேன், வேற எந்த திருப்தியான வாழ்க்கை உனக்கு இல்லை தாயி சரியா? கடைசி வரையுமே உனக்கு திருப்தியே இல்லாமல் போயிடுச்சு உன் வாழ்க்கை சரியா? எல்லாமே உனக்கு துன்பந்தே. நீ உட்காந்து அழுதா இன்னைக்கு உன் கண்ணீர் வந்து கடலா மாறிடு. உண்மையா பையா?
இன்னைக்கு கண்ணீர் வந்து கடலா மாறி இருந்தாயி. இன்னைக்கு வேறு வழி இல்லை, யார்ட்டையும் சொல்ல முடியல. பெத்த பிள்ளைகிட்டையும் சொல்லல, பிறந்தவங்க யார்ட்டையுமே சொல்ல முடியல. உன்னுடைய கஷ்டத்தை நீயே நினச்சி அழுதுகிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு படுத்துருவேன். தலைவாணியில் தலையை வைக்கிறப்பே பொத்து கட்டு கண்ணு தெரியாமல் கண்ணீர் அப்படியே பொங்கி எழும். அப்படியே நெஞ்சை மனசை அப்படியே கட்டுப்படுத்தி அந்த கண்ணீரை தொடப்ப. உண்மையா பையா? கண்ணீர் மட்டும்தான் உனக்கு சொந்தம்னு போயிடுச்சு. கண்ணீர் மட்டும்தான் என் மகளுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு என் பிள்ளை வந்து எனக்கு துன்பம் நீங்கணும். என் பிள்ளை ஒரு பிள்ளை அரசன் வச்சிருக்கேன், அந்த அரசன் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்கணும், அவனாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லியிருக்க. உண்மையா பையா? அந்த அரசனாச்சும் ஓங்கி நிற்கணும். எல்லாருக்கும் முன்னாடி என் வாழ்க்கை மட்டமாக போயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறதாயி. சரியா? வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். சரியா? நாங்களும் வாழ்ந்து என் பிள்ளைக்கு நல்லா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி நாங்கள் பேர் சொல்லணும். என் பிள்ளை சுயமாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லுவேன். உண்மையா பையா? சொல்லுதாயி? என் பிள்ளை சுயமாக ஒரு வீடு கட்டி அது விட்டு குச்சுன்னு உட்காரணும்னு சொல்லுவேன். சரியா? என் ஆயுசுக்குள்ளே என் பிள்ளைக்கு அது நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? வீடுன்னு நாங்கள் ஒருத்தன் வீடு தனக்கு சொர்க்கணும்னு படுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? நாளைக்கு 4 பேர் பார்த்து என்ன நீங்கள் வாழ்ந்தது கெட்டு வாழ்ந்தது என்ன போச்சுன்னு கேட்பாங்க. இந்த வாழ்க்கை என்ன வாழ்ந்தீங்கன்னு நாளைக்கு 4 பேர் நம்ம கேவலம் பேசிடக்கூடாது மனசில் நினைப்பதாயி. சரியா? இருக்க வரையும் இதே இடத்துல நான் இருக்கணும்னு மன நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். சரியா? உள்ளத்தில் நினைக்கிறது அது ஒன்றுதே. என்னைக்கு நம்ம இங்கே வந்தோமோ அன்னையிலேருந்து இங்கே நிம்மதியாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி எல்லாமே உனக்கு பிரச்சனையும் வேதனையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சரியா? வாழ்க்கையில் வந்து கஷ்டம் மட்டும்தான். உன் மனசுக்கு கஷ்டம் மட்டும்தான் தான் தெரியும். பார்க்குறவன் இந்த வாழ்க்கை என்ன நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. சரியா? உன் உள்ள அழுகிறது யாருக்குமே தெரியாது. உன் கண்ணில் கண்ணீர் வர்றது யாருக்குமே தெரியாது. கண்ணீரோடதே இருக்க எப்போவுமே உன் உடம்புலையும் சரி கண்ணிலையும் சரி நான் கண்ணீரோடதே இருக்கேன். பிறந்த இடத்துலையும் கஷ்டம், பூந்த இடத்துலையும் கஷ்டம் தான் தாய் உனக்கு. சரியா? தாய் வீட்லேயும் நீ சந்தோஷமாக வளர்ந்து ஆடி ஓடி விளையாடலை. சரியா? அங்கேயும் வறுமையிலதே வாழ்ந்த, இங்கேயும் வந்து பேருக்கு புருஷன் பிள்ளைன்னு வாழ்கிறத தவிர உன் உள்ள என்றைக்குமே அழுதுகிட்டே தான் இருக்குது. என்னைக்கிட்டே என் கண்ணீரை யார் தொடப்பான்னு கேட்டுட்டேன். சரியாது? எனக்கு என்னைக்கு மன நிம்மதி வேணுங்கிற மனம் குழப்பமும் வேதனை வலி மாற்றே உட்காந்துருக்குற. ஒரு வேளை சோறை போட்டு அள்ளி சாப்பிட்றப்ப நொந்து வைத்து அந்த சோறு அள்ளி வாயில் வைப்ப. உண்மையா பையா? அந்த அன்னத்தை கூட நீ நிம்மதியாக சாப்பிட மாட்டேதாயி. பசியாமல் கஞ்சி இருக்குது இருந்தாலும் அந்த அன்னத்தை அள்ளி வைக்கிறப்ப கூட அந்த மனசு கலங்கிக்கிட்டு அந்த சோறை அள்ளி சாப்பிட்டுட்டு அந்த கையை கழுகுன இடத்த விட்டு கூட உனக்கு எழுதிக்க மனசு வராது. சரியா? மன வலி வேதனையோடதே உட்காந்துருப்ப. உன்னையே அறியாமல் நீயா உன்னை தட்டி கொடுத்து எழுந்துச்சாத்தே நீ எழுந்திருப்ப. சரியா? இல்லாட்டி இருந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லுவோம். உனக்கு மனசு எந்த வேலையுமே நீ ஒரு காலத்தில் தானாக நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு திரிவ. வேணாம்னு சொன்னால் கூட யாரும் சொல்லுபடி கேட்க மாட்டேன். சரியா? பார்க்குறத பார்த்துக்கிட்டே இருப்பதாயி. ஆனால் இப்போ மனசு வேலையும் செய்ய மனசு இல்லை, எதையுமே செய்யலை. ஒரு இடத்துல பேசாமல் படுன்னு சொன்னால் படுத்துருப்ப. உண்மையா பையா? அந்த மாதிரி தான் உள்ளம் இருக்குது, மனசு இருக்குது. நீ கேட்டு வந்த வரத்தை கேளுதாயி. நல்லபடியாக பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடு. என் மகனுக்கு கொடுக்குறீத்தா? நல்ல இடத்துல அமையணும். அவன் நல்லா நிம்மதியாக இருக்கணும். கை கால் சுகத்தோட பிள்ளைகளுக்கு ஆயுசு ஆரோக்கியத்தோட கொடு. என் மகளுக்கு நல்லபடியாக பேரன் பேத்திகளோட நல்லபடியாக இருக்கணும். அதான் என்னோட நல்லது. சரிந்தாயி. சரியா? அது இருக்க சந்தோஷத்தே நீ உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க. சரியா? எனக்கு போனது போகட்டும். சரியா தாயி? நான் பட்ட கஷ்டம்லாம் என்னோடய போகட்டும்னு சொல்லிட்டேன். இனிமேல் என் பிள்ளைய வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துதே மன நிம்மதி அடைவின்னு சொல்லியிருக்க. அதுகளுடைய சந்தோஷமே எனக்கு வந்து மருமகளாக வரக்கூடாது, மகளாக வரணும்னு சொல்லியிருக்க. சரியா தாயி? உன்னுடைய உள்ள நினைக்கிறது அது மட்டும்தான். எனக்கு மருமகன் சொல்லக்கூடாது, மகன்ற மாற்றிய மருமக வரணும் என் வீட்டுக்கு. மன நிம்மதியாக வேணும், எனக்கு ஏற்ற குடும்பமாக இருக்கணும்னு சொல்லியிருக்க. சரியா? நான் யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு. என்ன வர்றவங்களை நான் கும்பிட்ற தெய்வத்திட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். வர்றவங்க வந்து குடும்பம் வந்து நல்ல குடும்பமாக எனக்கு வரணும், நிம்மதியாக இருக்கணும். அதை மட்டும்தான் தாய் சொல்லுவேன். கடைசி வரையும் நான் என் மைண்டை இருந்து ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு போனால் போதும்னு சொல்கிறேன். சரியா? எனக்கு வந்து யாரையும் வந்து நான் எடுத்து பேச எனக்கு சேல் இல்லைன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட போய் சொல்லி அழுகவே எனக்கு சேல் இல்லைன்னு சொல்லிட்டேன் தாயி. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தாயி, நீ கேட்ட வார்த்தை இந்த தாய் தரி குடி தாயி. அம்மா வந்து எவ்வளோ சொன்னாங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னாதே எனக்கு தெரியும். கஷ்டத்தில் இருக்கேங்குது, மனக்குழப்பத்தில் இருக்கேங்க. அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். மனசில் 1000 வேதனை இருக்கிறது, வெளியில் சிரிக்கிறோம். அது அம்மா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே சொல்லுவாங்க. நீ